அஸ்ஸாமில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அஸ்ஸாம் மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சாலை, ரயில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. குணா என்ற இடத்தில் ஆற்றுப்பாலம் உடைந்ததால் கரையோர மக்கள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். கோதாவரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டோடுகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வருகின்றன. இதனையடுத்து தாழ்வான இடங்களில் தங்கியிருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை மாநில நிர்வாகம் செய்து கொடுத்துள்ளது. இதனிடையே வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் சர்பானந்தா சோனாவால் மீட்புப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அஸ்ஸாம் போன்று மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் 9 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்தது. அங்கு 991 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கிறது. இதேபோன்று அஸ்ஸாம் மாநிலத்திலும் கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், அஸ்ஸாம் ஆகிய இரு மாநிலங்களில் இதுவரை 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள்.